அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப ஒழுக்கமா வளர்ந்திருக்கான். எந்த கெட்ட வழக்கம் இல்லையா? நிஜமா வாங்க இதெல்லாம்? ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டும். அஞ்சலி இவருக்கு மட்டும் ஓகே சொல்லிட்டா கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். அதான் இப்போ நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அந்த பையனை வர சொல்லி நாம கல்யாணத்தை பத்தி பேசிடலாம். ஆ அஞ்சலி வாடி வெளியில. வரேன். என் பாட்டி உனக்கு மைக்கே வேண்டாம். நான் காலேஜ்ல இருந்தா கூட நீ கூப்பிடுறது என் காதுல கேக்குது. எதுக்கு இப்படி கத்துற? அன்னைக்கு ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, மின்னல் மாதிரி. அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குடி. உன் மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுடி. அஞ்சலி, அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டேன். எங்க எல்லாருக்கும் அந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். நீ யோசிச்சு முடிவு சொல்லு போதும். அப்பா, எனக்கு குழப்பமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அஞ்சலி, அம்மா, நீங்க எல்லாரும் இந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்றதுக்கு எவ்வளவு யோசிச்சீங்க. எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. ப்ளீஸ்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க. அஞ்சலி, ஏய், என்னாச்சு? என்ன குழப்பம்? இல்லக்கா, கல்யாணம் வயசுல என்னை விட சின்னவளா இருந்தாலும் மெச்சூரிட்டில என்னை விட ரொம்ப பெரியவனி. என் லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா எனக்கே நீ தான் அட்வைஸ் பண்ணுவ. நீ கன்ஃபியூஸ் ஆகலாமா? இல்லக்கா, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கொஞ்சம் பயமா இருக்குக்கா. இதுல பயப்பட ஒண்ணும் இல்ல அஞ்சலி. எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் நடக்கிற விஷயம் தானே. நல்ல சம்பந்தம், அப்பா அண்ணன் எல்லாரும் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சு நல்ல விதமா தானே சொல்லிருக்காங்க. வீட்ல எல்லாருக்குமே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? எனக்கு டபுள் மைண்டடா இருக்குக்கா. ஒரு பக்கம் நம்ம ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும், இன்னொரு பக்கம் என் காலேஜ் படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு பிரிய போறோமோன்னு கஷ்டமா இருக்குக்கா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உன்னை யாரை விட்டுட்டு போக சொன்னா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணு. மகேஷ் கிட்ட அத பத்தி பேச சொல்லுவோம். நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் அவர் ஓகே தான் சொல்லுவார். அஞ்சலி, பெத்தவங்களோட பெரிய கனவே தம் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. எனக்கு தான் அமையல. கல்யாணத்துக்கும் எனக்கும் ராசியே இல்ல. உன் கல்யாணமாவது நல்லபடியா நடந்தா அம்மா அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அக்கா, பார்க்கலாம், யோசி. நான் வரேன். டேய் லூசு, ஆள்கிட்ட லவ் சொல்றதுக்கு என்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான்டா. ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அஞ்சலி, விளையாடாதடா, போதும் நிறுத்த. நான் உன்கிட்ட ஒரு வேற முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? அன்னைக்கு காலேஜ்ல இருந்து என் வீட்டுக்கு டிராப் பண்ணார்ல, அப்புறம் அவரு என்ன பொண்ணு கேட்டாருன்னு சொன்னல, அவர்தான்டா அந்த மகேஷ். அவரை பத்தி என் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அவர் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்காண்டா. அவரை நான் கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்றாங்கடா. இத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நான் எப்பவும் குழப்பமா இருந்தாலும் நீ தானே எனக்கு நல்ல சொல்யூஷன் கொடுப்ப. நீ தானே என்ன நல்லா கைட் பண்ணுவ. அதான் உன்னை பார்த்து பேசலான்னு வந்தேன். சொல்லுடா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்?
அது சொல்லுடா. டேய் அழறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அஞ்சலி. கண்ணுல மழை தண்ணி விழுதுல, அதான். அக்கா கல்யாணம் பாதிலே நின்று போயிடுச்சுடா. ஏன் கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும்னு வீட்ல எல்லாருமே சொல்றாங்க. இது நல்ல சம்பந்தம், மிஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. அவரு ரொம்ப நல்லவருடா. என் ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? என் அப்பா அம்மா போலீஸ்ல அரெஸ்ட் ஆனப்போ அவர்தான் ஹெல்ப் பண்ணி வெளியில கொண்டு வந்தாரு. அப்பா கடன் வாங்கினதுனால ஜப்தி பண்ண பார்த்தாங்கல்ல, அப்ப கூட அவர்தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருடா. வீட்ல எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்குடா. எனக்கும் சில நேரத்துல சரின்னு தான் தோணுதுடா. இருந்தாலும் குழப்பமா இருக்கு. நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா எங்க ஃபேமிலியில எங்க அப்பா அம்மா அக்கா அண்ணனுங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்லு கவின், நீ என்ன முடிவு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். இல்ல அஞ்சலி, உன் ஃபேமிலியில எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீ சொல்றத வச்சு பார்த்தா நல்லவரா தெரியறாரு. உன் ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் லைஃபும் நல்லா இருக்கும், நீயும் சந்தோஷமா இருப்ப.